திருச்சிற்றம்பலம். நம் அனைவரையும் தனது கருணையால் அரவணைத்து நமக்கு எப்பொழுதும் அருள்பாலித்து வருகின்ற இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடத்தி வருகின்ற திருத்தல முற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை இறைவனின் திருவடிகளிலே எப்பொழுதும் இருக்க செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இறைவனின் திருவருளால் இந்த வாரம் 205வது அமர்வாக இத்திருத்தல முற்றோதல் சிவாக்கர யோகிகள் திருஞான சம்பந்த திருமணம் திருமுறை கலாநிதி அருட்குருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 204வது அமர்வில் சுவாமிகள் நம்மை திருக்கச்சி மேற்றளி திருத்தலத்திற்கு அழைத்துச் சென்று அத்திருத்தலத்தில் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதலை நிறைவு செய்து நம்மை திருக்கச்சி மேற்றளி திருத்தலத்திலேயே தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் நம்மை திருவோணகாந்தன் தளி மற்றும் திருக்கச்சி அநேகதங்காவதம் ஆகிய திருத்தலங்களுக்கு அழைச்சி சென்று அத்திருத்தலங்களில் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அந்த பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இவருடைய அருளை பெறலாம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர் கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழி மலி திருவாத ஊரரு திருத்தாள் போற்றி போற்றி பிடியதன்னூறு உமை கொடமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் பிடியதன்னூறு உமை கோலமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட தடி கணபதி வர அருளினன் மீது கொடை மடிவினர் பையை வலிவல முறையே மடிவினர் பையை வலிவல முறையே வலிவலம் உரை இறைய எல்லாம் வல்ல கைலையில் உரைகின்ற சிவபெருமானுடைய அரும்பெரும் கருணையினால் இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். 239வது திருத்தலம் திரு ஓணகாந்தன் தளி என்கிற ஒரு புண்ணிய தலம். காஞ்சிபுரத்திற்கு மிக அருகாமையில் இருக்கிற தலங்களில் இத்தலமும் ஒன்று. அசுரர்கள் வழிபட்ட திருத்தலம் இத்தலம். சுந்தரர் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய பதிகம் மட்டுமே கிடைத்திருக்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த தலம்
இந்த ஓணகாந்தன் தளி என்கிற ஒரு புண்ணிய தலம். பானாசுரன் என்கிற ஒரு அசுரன் மிகப்பெரிய கொடுமைகளை செய்து வந்தான் என்று புராணம் சொல்லுகிறது. அந்த வானாசுரனுடைய படைத்தளபதியாக 2 அசுரர்கள் இருந்தார்கள். அதிலே ஒருவர் பெயர் ஓணன், மற்றொரு பெயர் காந்தன். இந்த ஓணனும் காந்தனும் ஆகிய 2 அசுரர்கள் இத்தலத்திலே வந்து இந்த பெருமானை வழிபட்டதனால அந்த அசுரர்கள் பெயராலேயே இந்த ஆலயம் விளங்கப்படுகிறது. ஓண காந்தன் தளி. பொதுவாக சிவாலயங்கள்ல தேவர்கள் பூஜை பண்ணியது, அசுரர்கள் பூஜை செய்தது, மனிதர்கள் பூஜை செய்தது, விலங்குகள் பூஜை பண்ணியதுன்னு பல வகைகள் உண்டு. அதுல இந்த அசுரர்கள் பூஜை பண்ணிய தலம்னு சொன்னா பெருசா அந்த தலங்கள் ஒரு சிறப்போடு இருப்பது கிடையாது. அது ஏன் என்று சொன்னால், அசுரர்கள் தம் பொருட்டு பெருமானை வழிபாடு செய்வர். ஏனைய தேவர்களோ ரிஷிகளோ முனிவர்களோ இந்த உலக நன்மைக்காக நாமும் இந்த உலகமும் நன்மை பெற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்வார்கள். ஆனால் அசுரர்கள் தம்முடைய வளத்தை மட்டுமே, தன் நலத்தை மட்டுமே கொண்டு சுயநலமாக சுவாமியை வழிபட்டதனால அந்த ஆலயங்களும் மிக சிறப்பான ஒரு வழிபாட்டு தன்மை அடைவது கிடையாது என்பது கண்கூடான உண்மை. அந்த வகையிலே இந்த ஆலயமும் பல ஆண்டுகளாக வழிபாடு இல்லாமல் அன்பர்கள் யாரும் வழிபட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நீண்ட நெடிய முயற்சிக்கு பின் இப்பொழுதுதான் இந்த ஆலயமானது வழிபாட்டுடைய பயனுக்கு வந்திருக்கிறது. அப்படி அன்பர்களுடைய பெரும் முயற்சியினாலே இந்த சிவாலயமானது மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவை கண்டு அடியார்கள் இப்பொழுது வழிபடுவதற்கான ஏதுவாக அமைந்திருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த சுவாமிக்காக மிக அற்புதமான ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார், கையில் ஒன்றும் காணமில்லை கழலடி தொழுது உயினல்லால். உனக்கு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நான் அபிஷேகம் செய்கிறேன், வழிபாடு செய்கிறேன் சுவாமி, ஆனா என் கையில ஒண்ணுமே இல்லையே என்று பொன் வேண்டி பதிகம் பாடினாராம். சுவாமிக்கு சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை செய்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. அங்க இருக்கிற புளிய மரங்களை சுந்தரர் போய் பாடிவிட்டு அந்த புளிய மரத்தின் கீழே அமர்ந்தாராம். சுவாமி ஒரு பெரிய காற்று வடிவிலே வந்து அந்த புளியம்பழங்களை எல்லாம் சுந்தரர் மேலே விழ செய்தார். சுந்தரர் புளியம்பழங்களை எடுத்து அந்த ஓட்டை உடைத்து பார்த்தார். உள்ளே பொன் புளியம்பழம் இருந்தது, தங்கத்தினால் ஆன புளியம்பழமா இருந்ததுதான். இது என்ன சுவாமியினுடைய திருவிளையாடல்னு சொல்லி அந்த பொன்னால் விழுந்த அந்த புளியம்பழங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அடியாருக்கு தொண்டு செய்தார் என்று தலபுராணம் சொல்லுகிறது. பெரிய புராணம் சொல்லல. பெரிய புராணம் சொல்லாம விட்டதை தலபுராணம் சொன்னோம். தலபுராணத்தில் இல்லாத செய்திகள் பெரிய புராணத்துல உண்டு. இதுல உண்மை பொருள் என்பதை அந்தந்த அடியாருடைய மனதை பொறுத்துதான் நாம் ஆராய்ச்சி செய்யணும். ஆகையினாலே நம்முடைய பெரியவர்கள் சொன்ன அந்த வரலாற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அப்பேற்பட்ட புளியம்பழங்களை எல்லாம் தங்க புளியம்பழமாக, பொன் புளியம்பழமாக மாற்றிய பெருமை இந்த சுவாமிக்கு உண்டு. சுந்தரர் மட்டுமே திருவாய் மலர்ந்தருளிய சிறப்பு வாய்ந்த பதிகம். கடன் தொல்லை, வருமானம் இல்லாத பிரச்சனை, இதையெல்லாம் தீர்வதற்கு இந்த பதிகம் நிச்சயமாக உதவி செய்யும்.
அப்பேற்பட்ட அற்புதமான பதிகம் அது. பண் இந்தளம், ராகம் மாயா மாளவ கவலை, தாளம் சௌஸ்வர ஜாதி ஆதித்தாளம். கூற்றுக்கு எவனோ புகழ் திருவாரூரன் பொன்முடிமேல் ஏற்று தொடையலும் அடைக்காயும் இடு தரும கோற்று ஒத்து கூனனும் கூன் போய் குருடனும் கண் பெற்றமை சாற்றி திரியும் பழமொழியா இத்தரணியிலே நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை கழலடி தொழுது உயினல்ல அலைவர் கொண்டங்கு ஆட்டடி ஆழ்கொழிப்பட்டு அழுந்து வேகு ஐவர் கொண்டங்கு ஆட்டடி ஆழ்கொழிப்பட்டு அழுந்து வேர்க்கு உய்யுமாறொன்று அருளி உய்யுமாறொன்று அருளி ஓன காந்தன் களி உளிரே மோன காந்தன் களி உளிரே ஓன காந்தன் தள்ளி உள்ளீரே ஏ நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை கழலடி தொழுது உய்யினலைவர் கொண்டங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழி பட்டழுந்து வேணு உய்யுமாறுந்தருளி செய்ய ஓனகாந்தன் தள்ளி ஒளிர ஓனகாந்தன் தளி ஒளிர ஓனகாந்தன் தளி ஒளிரே திரைகள் தங்கு சடையின் மேலோர் திரைகள் திங்கள் தங்கு சடையின் மேலோர் திரைகள் வந்து புரள வீசும் கங்கையாழை வாய் திறவல் கணபதியேல் வயிறு தாரி அங்கை வேலோன் குமரன் பிள்ளை தேவியார் கொத்தாட்டியாளன் உங்கட்காட் செய்ய மாட்டோம் ஓனகாந்தன் தனி முளிர் உங்களுக்காட் செய்ய மாட்டோம் ஓனகாந்தன் தனி முளிர் ஓனகாந்தன் தளி ஒளிரே பெற்ற போழ்தும் பெறாத போழ்தும் பேணிவும் கழல் ஏத்துவார்கள் மற்றோர் பற்றிலர் என்றிறங்கி மதி உடையவர் செய்கை ஓரீர் அற்ற போழ்தும் அலந்த போழ்தும் ஆபத்
காலத்தடிகள் உண்மை ஒத்தி வைத்திங்குண்ணலாமோ ஓனகாந்தன் தளி ஒளிரே ஓனகாந்தன் தளி ஒளிரே ஓனகாந்தன் தளி ஒளிரே வல்லதெல்லாம் சொல்லி உண்மை வாழ்த்தினாலும் வாய்த்திறந்தொன்றில்லை எண்ணில் உண்டும் எண்ணில் எம்மை ஆழ்வான் இருப்பதென்னில் பல்லை ஒக்க படுதலையில் பகல் எல்லாம் போய் பலி திரிந்தங்கொல்லை வாழ்க்கை ஒழிய மாட்டீர் ஓனகாந்தன் தளி ஒளிரே ஓனகாந்தன் தளி ஒளிரே ஓனகாந்தன் தளி ஒளிரே கூடி கூடி தொண்டர் தங்கள் கொண்ட பாணி குறைபடாமி ஆடி பாடி அழுது நக்கங்கண்புடையவர் இன்பம் ஓரியே தேடி தேடி திரிந்தைத்தாலும் சித்தம் என்பால் வைக்க மாட்டி ஓடி போகீர் பற்றும் தாரி ஓனகாந்தன் தளி ஒளிரே ஓனகாந்தன் தளி ஒளிரே ஓனகாந்தன் தளி ஒளிரே ஏ பாரீரும் குழல் வாழடுங்கன் மலை மகள் மது விம்மு கொன்றை தாரிலும் தடமார்பு நீங்க தையலால் முழகுய வைத்த காரிலும் பொழில் கட்சி மோது காம கோட்டம் உண்டாக நீர் போய் ஊரிடும் பிச்சை கொள்வதன்னே ஓனகாந்தன் தளி ஒளிரே ஓனகாந்தன் தளி ஒளிரே ஓனகாந்தன் தளி ஒளிரே பொய்மையாலே போது போக்கி புறத்துமில்லை அகத்துமில்லை மெய்மை சொல்லி ஆளமாட்டி மேலை நான் ஒன்றிடவும் கள்ளீர் எம்மை பெற்றாலேதும் வேண்டீர் ஏதும் தாரீர் ஏதும் மோதிர் உம்மை அன்றே எம் பெருமான் ஓனகாந்தன் தளி ஒளிரே ஓனகாந்தன் தளி ஒளிரே ஓனகாந்தன் தளி ஒளிரே வளையம் வைத்த குற்றம் ஈவான் வந்து நின்ற வார்த்தை கேட்டு சிலை அமைத்த சிந்தையாளே திருவடி தொழுது உயிர்நல்லால் கலை அமைத்த காமச்சல் குரோத்தலோபமதவரோடை உலை அமைத்திங்கொன்ற மாட்டேன் ஓனகாந்தன் தளி ஒளிரே ஓனகாந்தன் தளி ஒளிரே ஓனகாந்தன் தளி ஒளிரே ஏ வாரமாகி திருவடிக்கு பணி செய் தொண்டர் பெறுவதென்ன ஆரம் பாம்பு வாழ்வது ஆரூர் ஒற்றி ஊரே உண்மதன்று தாரமாக கங்கையாடை சடையில் வைத்த அடிகேள் உந்தம் ஊரும் காடு உடையும் தோலே ஓனகாந்தன் தளி ஒளிரே ஓனகாந்தன் தளி ஒளிரே ஓனகாந்தன் தளி ஒளிரே ஓவனம் மேலெருதொன்றேறும் ஓனகாந்தன் தளி உலாகம்
ஆவணம் செய்தாலும் கொண்ட வரையது வரை துகிலோடு பட்டும் வீக்கி கோபனம் மேல் கொண்ட வேடம் கோவையாக ஆரூரன் சொன்ன கோவையாரூரன் சொல்ல பாவன தமிழ் பத்தும் வல்லார்க்கு பறையும் தாம் செய்த பாவம் தானே பாவன தமிழ் பத்தும் வல்லார்க்கு பறையும் தாம் செய்த பாவம் தானே பறையும் தாம் செய்த பாவம் தானே பறையும் தாம் செய்த பாவம் தானே ஏ என்ன அற்புதமான பதிகம் அது! மிக அற்புதமான பதிகம் இந்த ஓணகாந்தன் தளி. முதல் பாட்டில இருந்தே சொல்றார் நம்பிகள் சுந்தர பெருமான். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்ற கையில் ஒன்றும் காணமில்லை தழதடி தொழுது உயினல்ல நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு தினந்தோறும் பூஜனை செய்கிற அடியார்கள் அவங்க பொருள் பற்றி பூஜை பண்ணுவது கிடையாது, அருள் பற்றி பூஜை பண்றாங்க. பொருள் வேண்டி செய்கிற பூஜை கிடையாதப்பா. கையில் ஒன்றும் காணமில்லை, உன் திருவடியை தவிர வேறு எதை அவர்கள் கேட்டார்கள்? ஐவர் கொண்டிங்கு ஆட்டகாடி, ஐம்பொறிகளும் என்னை ஆட்ட ஆடி ஆழ்மொழி பட்டு அழுந்து மேலுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர் ஓனகாந்தன் தளிபுளீர். ஓனகாந்தன் தளி உளீர் திங்கள் தங்கு சடையின் மேலோர் திரைகள் வந்து அலைகள், சடையில அலை அலையா வரக்கூடிய கங்கையை வைத்த பெருமானே, புரள வீசும் கங்கையாளேல் வாய்த்திரம, கங்கையே வாய் திற. கணபதியேல் அவள் வாய் திறக்க மாட்டா. உன் சடையில இருக்கிற கங்கை வாய் திறக்காம பேசாமடந்தை. அவள் வாயை திறந்தாள்னா தண்ணீர் தான் வரும். கணபதியேல் வயுரு தாரி, உன் பிள்ளை கணபதி தொந்தி கணபதி, பெருத்த வயிறுடையவர். அதனால எங்கேயாவது ஓட முடியுமான்னா ஓட முடியாது. அங்கை வேதோர் குமரன் பிள்ளை, ஒருத்தன் ஓட முடியாது, ஒருத்தன் ஓடிக்கொண்டே இருப்பான். கையில வேல் கொண்டிருக்கிற குமரனும் அவன் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. தேவியார் கொற்றட்டியாளர், உன் தேவியோ மிகவும் கோபமுடையவள். இப்படி இருக்கிற உன்னுடைய அடியார்கள் குடும்பத்துல நான் எப்படி உனக்கு ஆட்சி செய்ய முடியும்? உங்களுக்கு ஆட்சி செய்ய மாட்டோம்,
ஓனகாந்தம் தளி உளீரே பெற்ற போழ்தும் பெறாத போழ்தும், அருள் பெற்ற போதும் பொருள் பெற்ற போதும் பெறாத போதும் பேணிவும் கடை எத்துவார்கள். ஒரு பலன் கிடைத்த பிறகு சுவாமியை வென்றது, பலன் கிடைக்கலன்னா சுவாமியை இகழ்வது, இதெல்லாம் அடியார்கள்ட்ட கிடையாது. பேணிவும் கடை எத்துவார்கள் மற்றோர் பற்றிலர் என்று இறங்கி மதியுடையவர் செய்கை செய்யீர். அற்ற போழ்தும் அலந்த போழ்தும் ஆபத்காலத்து அடிகே உம்மை. எனக்கு துன்பம் வந்த காலத்திலேயும் துயர் வந்த காலத்திலேயும் ஆபத்திலே இருக்கிற காலத்திலேயும் உன்னை ஒற்றி வைத்துங்க நான் இங்க இருக்கலாமா? எனக்கு துன்பம் வருகிற பொழுதுதான் உன்னை அதிகமாக வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறார். வல்லதெல்லாம் சொல்லி உம்மை வாழ்த்தினாலும் வாய்த்திறந்து ஒன்று இல்லை எண்ணீர் உண்டுமென் நீர். ஒண்ணு இல்லைன்னு சொல்லு, இல்ல இருக்குன்னு சொல்லு. வல்லதெல்லாம் சொல்லி உன்னை வாழ்த்தினாலும் வாய் திறந்து ஒன்று இல்லை எண்ணீர் உண்டுமென்னீர். எம்மை ஆழ்வான் இருப்பதென்றி. சுவாமி கேட்கிறார் கோபத்தோட, எனக்கு ஆழ்வாய் எனக்கு தலைவன்னு சொன்னிய, எனக்கு நீ ஆள்னு சொன்னியப்பா, அடிமைன்னு சொன்னிய, இப்ப எங்க போயிட்ட? பல்லை உக்க படுதலையில் பகலெல்லாம் போய் பலி திரிந்தங்கு. மண்டை ஓட்டுல பிக்ஷை வாங்குறியே சுவாமி, பகல்ல போய் ஒல்லை வாழ்க்கை ஒழிய மாட்டீர் ஓனகாந்தன் தளி உளீரே. அடியார்கள் எப்படி இருப்பார்கள்? கூடி கூடி தொண்டர் தங்கள் கொண்ட பாணி குறைபடாமே. பாணினா பாட்டு, ஆடல் பாடல். பாணி பாணி நட்டம் பைந்தாடும் பரமனார். பாணி வேற, பாணி வேற, பாணி வேற. இது பாணி. பாணினா இவர் பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய நடைமுறை ஆடுதல் பாடுதல். கூடி கூடி தொண்டர் தங்கள் கொண்ட பாடி குறைபடாமே. அடியார்கள் ஒன்று சேர்ந்து ஆடி பாடி மகிழ்வார்கள். அதுதான் ஒவ்வொரு ஊர்லயும் நடக்குது. நம்முடைய முற்றோதர்கள் அடியார்கள் ஆடுவார்கள், பாடுவார்கள், அழுவார்கள். இதைத்தான் அடியார்கள் செய்ய வேண்டிய 10 கட்டளைல ஒண்ணு. மெய்தான் அரும்பி விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து அப்படின்னு சொல்லுவார் அடிகள் மணிவாசகம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். கூடி கூடி தொண்டர் தங்கள் கொண்ட பாடி குறைபடாமே ஆடி பாடி அழுது நெக்கு அங்கு அன்புடையவர்க்கு இன்பம் ஓரி. இப்படி அடியாருக்கு இன்பத்தை தருகிற பெருமானே, தேடி தேடி திரிந்தைத்தாலும் சித்தம் என்பால் வைக்க மாட்டீர். அத ஒரு பெரியவர் சொன்னார். பித்தன் என்றாலும் அவன் பேயன் என்றாலும் சித்தமெல்லாம் அவன் பால் செல்லுதம்மா. அவன் பித்தன் என்றாலும் பேர் என்றாலும் நம் சித்தம் அவன் பால போகுது. சுந்தரர் கேட்கிறார், நீ என் மேல ஏன் வைக்கலங்கிறார். இதுதான் நட்பு. நீ என் மேல ஏன் சித்த வைக்கல? அவன் நினைச்சதானே நம்ம அவன் நினைக்க முடியும். சித்தம் என்பால் வைக்க மாட்டீர் ஓடி போகீர். என்னை விட்டு ஓடியும் போக மாட்டேங்கிறீர். பற்றும் தாரீர். எனக்கு உள்ள வந்து புகவும் மாட்டேங்கிறீர். பற்றும் தாரீர் ஓனகாந்தன் தளி உளீரே. ஓனகாந்தன் தளி உளீரே.
ஏ ஏ வாரிரும் குழல்வாள் நடுங்கண் மலைமகள் மது விம்மு கொன்றை தாரிரும் தடமார்பு நீங்க தையலால் உலகுய்ய வைத்த காரிரும் பொழில் கட்சி மோதூர் காமகோட்டம் உண்டாக நீர் போய் ஊரிடும் பிச்சை கொள்வது என்னே ஓனகாந்தன் தளி உளிரே. இந்த ஊர்ல உன் மனைவிதான் பெரிய ஆள், காமாட்சி, ஏலவார் குழலி. அவள் தனக்குன்னு ஒரு கோட்டம் அமைச்சு கொண்டு ரொம்ப செல்வ செழிப்போட இருக்கிறாளே, நீ மட்டும் ஏன் இப்படி அவள் கணவனாக இருந்து விட்டு பிச்சை வாங்குறியே அப்படின்னு கிண்டல் செய்கிறார். நெண்டி கொண்டாயங்களாய் பண்பர், கலாய்க்கிறார்னு சொல்லுவார். பொய்மையாலே போது போக்கி, பொய்மையாலே பொழுதை போக்கி, போது போக்கி புறத்தும் இல்லை அகத்தும் இல்லை, வெளியவும் இல்லை உள்ளவும் இல்லை, புறத்தும் இல்லை அகத்தும் இல்லை, மெய்மை சொல்லி ஆளமாட்டீர் மேலை நாள் ஒன்று இடமும் கிள்ளி, எம்மை பெற்றால் ஏதும் வேண்டீர் ஏதும் தாரீர் ஏதும் மோதீர், உம்மை என்று எம்பெருமான் ஓனகாந்தன் தளி உளி ஓனகாந்தன் தளி உளீரே தளி உளீரே. வலயம் வைத்த குற்றம் நீவான் வந்து நின்ற வார்த்தை கேட்டு, யமன் வந்து நின்ற வார்த்தையை கேட்டு சிலை அமைத்த சிந்தையாலே திருவடி தொழுது உயினான். எப்படியாவது உயிர் உடம்பை விட்டு போகும், அதுக்கு முன்னாடி உன் திருவடியை வணங்கிவிட வேண்டும். கலை அமைத்த காமச்சற்ற குரோத லோபமதவருடை, 6 பகை, காம குரோத லோப மோக மதவ மாச்சரியம், இவையெல்லாம் நீக்கி உலை அமைத்திங்கு ஒன்ற மாட்டேன் ஓனகாந்தன் தளி உளிரே. வாரமாகி, வாரம்னா அன்பு, வாரமாகி திருவடிக்கு பணிசை தொண்டர் பெறுவதென்னே. அன்போட உன் திருவடியை வழிபடுகிற அடியாருக்கு என்ன கொடுக்க போற? ஒரு பிராப்ட மண்டபம் உண்டா? ஏதாவது ஒரு ஈவுத்தொகை உண்டா? ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சுந்தரர் சொல்றார். ஆரம் பாம்பு வாழ்வது ஆரூர், நீ கழுத்துல பாம்பை அணிஞ்சிருக்கிறாய். உன் ஊரு ஒண்ணு திருவாரூர், மற்றொரு ஒற்றியூர். வாழ்வது ஆரூர் ஒற்றி ஊரேல் உம்மதன்று, தாரமாக கங்கையாலை சடையில் வைத்த அடிகேல் உந்தம் ஊரும் காடு உடையும் தோளே ஓனகாந்தன் தளி உளீரே. சுந்தரர் எப்படி இருப்பார் அப்படிங்கறத அவரே சொல்றார். நான் எப்படி இருப்பேன், அவருடைய படத்தை அவரே பாட்டுல வரைஞ்சு காட்டுறார். ஓவனம் மேல் அருதொன்றே மோனகாந்தன் தனி முளாதாம், ஆவணம் செய்து ஆளும் கொண்ட, ஆவணம் செய்து ஆளும் கொண்டு, வரையது வரை தூக்கிலோடு பட்டு வீக்கி, என்னை ஆவணம் கொண்டு எவிடன்ஸோடு ஆட்கொண்ட பெருமான், நீ எனக்கு அடிமை வா. நமக்கும் ஒரு ஆவணத்தை பெருமான் காட்டுகிறார், அந்த ஆவணம் தான் தெரியல. ஆவணம் செய்து ஆளும் கொண்ட வரை துகில், நல்ல அருமையான பட்டு துகில் துணி, அது அப்படியே பஞ்சகஜம் கட்டி இருக்கிறார் கீழே. வரை துகிலோடு பட்டு வீக்கி, அதனாலதான் காஞ்சிபுரம் பட்டுக்கு சிறப்போ என்னன்னு தெரியல.
துகிலொடு பட்டு வீக்கி கோவணம் பஞ்சகஜம் கோவணம் மேல் கொண்ட வேடம், நல்ல வேடம், திருநீரு வேடம்ங்கிற இந்த சுந்தர வேடம், வேடம் கோவையாக ஆரூரன் சொன்ன வரிசையாக சொன்ன இந்த பதிகத்தை பாவனத்தமிழ் பாவண்ணத்தமிழ் பாவனத்தமிழ் பத்தும் வல்லார்க்கு, யார் 10 பாட்டையும் பாடுகிறார்களோ கேட்கிறார்களோ, பறையும் பறைனா அழிஞ்சு போயிடும், பறையும் தாம் செய்த பாவம் தானே. பாவன தமிழ் பத்தும் வல்லார்க்கு பறையும் தாம் செய்த பாவம் தானே. திருச்சிற்றம்பலம். போனகாந்தன் களிமேவும் ஒருவர் தம்மை உரிமையுடன் பேணி அமைந்த தோழமையால் பெருகும் அடிமை திறம் பேசி கானமோடு பொன் வேண்டி, இங்க சொல்றார் பொன் வேண்டி நெய்யும் பாலும் கலை விளங்கும் யானற்பதிகம் எடுத்தேத்தி எண்ணில் நிதி பற்று, இங்க வரலாறு சொல்றார், எண்ணில் நிதி பற்று, நிறைய பணம் சாமி கொடுத்தாராம் புளியம்பழமா, எண்ணில் நிதி பற்று இனிது இருந்தார், இனிது இருந்தார், இனிது இருந்தார். தனதனந்த தத்தன தத்தம் தனத்தன தத்தம் தத்தன தத்தம் தனத்தன தத்தம் தத்தன தத்தம் தனதான செடி உடம்பத்தி தட்டி இரத்தம் செடி நரம்பிட்டு கட்டிய சட்டம் சிறை திரண்டொக்க தொக்க வினை பந்து அவிகாரம் பந்த விகாரம் திமிரதும் கத்தும் திரையற்று சரணபங்கத்து துக்க கடற்கள் திருகு குரம்பை பட்டு சுழல் தெப்பம் கரணாதி கரணாதி குடிபுகும் பொக்க புக்களில் பின் குடிக்களம் வந்து கொக்கு கொட்டில் மலத்தின் குசை சுமந்தட்டு திக்கிலும் ஒன்று தடுமாறும் தடுமாறும் குவலயம் கட்டி கட்டி இழைக்கும் சமயச் சங்கத்தை தப்பி இருக்கும் குணமடை துட்டு பட்டொக்கு இருக்கும் படிபாராய் படிபாராய் படிதரும் கற்பக முகன் கொடி பசும் சிற்றக்கு தரமும் முத்தம் பணினிதம் பத்து சக்தி யுகக்கும் குமரேசா குமரேசா பரவசங்கெட்டட்டு அக்கனித்தம் பரவும் மன்பர்க்கு சித்தி அளிக்கும் பரவர் வந்து தக்க பதங்கள் குருநாதா 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 தொடியிடம் பத்மக்க கைக்குமேடைக்கும் சுருள்படும் பத்தி பட்ட குழற்கு துகிர்களைந்தொப்பித்து இட்ட இதற்கும் குரமானின் சுடற்படும் கட்சி தட்டு முளைக்கு துவளு நெஞ்சத்தர் சுத்த இருக்கும் சுரரும் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளே
பெருமாளே பெருமாளே ஏ கல்யாணி ராகத்திலே விண்ணப்பம் செய்த இந்த திருப்புகள் பிறவி நிலையாமையை, உடம்பு நிலையாமையை மிக தெளிவாக சொல்லுகிறார். செடி உடம்பு தெற்றி ரத்தம் செறி நரம்பிட்டு கட்டிய சட்டம் சிறை திரண்டு ஒக்க தொக்க வினை பந்து அதிகாரம். ரத்தம் நரம்பு சதை தோல்ல செய்த துன்பத்திற்கே இடமான இந்த உடம்பு வினை பந்தம், வினை என்கிற கட்டோட திமிர துக்க தத்து திரை ஏற்றும். திமிர் என்ன? கடல். துன்பமாகிய கடல்ல எப்படி அலையானது நிற்காமல் அடித்துக் கொண்டே இருக்கிறதோ அதுபோல இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டே வரும். ஜனன பங்கத்து துக்க கடல் கண் திரு குறும்பை பட்டு சுழல் தெப்பம் கரணாதி. குரம்பைனா உடம்பு. துன்பத்திலேயே உழன்று பிறந்து இறந்து பிறந்து இப்படியெல்லாம் வாழ்க்கையில நிறைய இடர்பாடு சந்திக்கிறோமே. இந்த துன்பம் என்னைக்கு நீங்கும்? குடி புகும் புக்கள் இருப்பில் குடிகளும் வெந்து ஒக்கு கொட்டில் மலத்தின் குசையை சுமந்து எட்டு திக்கிலும் முற்றும் தடுமாறும். மலம், உடம்புல மலம் சலம் சளி இவையெல்லாம் சுமந்து 8 திசைக்கும் போய் தடுமாறி விழுந்து குவலயம் கற்று கத்தி இழைக்கும் சமய சங்கத்தை தப்பி இருக்கும் குணமடைந்துட்டு பட்டொக்க இருக்கும் படிப்பாராய். தர்க்கங்கள் செய்து நான் பெரியவன், என் சமயம் பெரியது அப்படின்னு தர்க்கமிட்டு கொண்டு படி தரும் கற்பு கற்பக முக்கள் கொடி பசும் சித்திரக்கு தர முத்தம் பனி நிதம்பத்து சக்தி உகக்கும் குமரேசன். பசுங்கொடி போல இருக்கும் அன்னை பராசக்தியினுடைய மகனே குமரனே. பரவசங்கட்டு நித்தம் பரவு மண்ணன்பர்க்கு சித்தி அளிக்கும் பரமர் வந்திக்கத்தக்க பதத்தன் குருநாதா. அடியாருக்கு அருளை வழங்கக்கூடிய சிவபெருமானே பணியக்கூடிய என் குருநாதா. தொடியிடும் பத்ம கைக்கும் இடைக்கும் சுருள் படும் பத்தி பட்ட குழற்கு துகில் கடைத்து ஒப்பித்து இட்ட இதற்கும் குறமாதின். தாமரை மலர்களை போல இருக்கிற நல்ல வடிவமுடைய நல்ல கூந்தலை உடைய அன்னை வள்ளி பிராட்டியை சுடற்படும் கட்சி கட்டு முளைக்கு துவள நெஞ்சத்து சுத்த இருக்கும் சுரரும் வந்திக்க. தேவர்கள் வந்து வந்திக்கிற கட்சியில் இருக்கும் பெருமாளே, அன்னை வள்ளியை விட்டு பிரியாதிருக்கிற பெருமானே என்று கட்சி பெருமாளை பாடுகிறார் நம்முடைய அருணகிரி பெருமான். அவருடைய குரு பூஜை திருநாள் தான் இந்த நேற்றைய தினம் அவருடைய குரு பூஜை திருநாள். முருகனோடு 2 கலந்தார். இன்று ஆடி கிருத்திகை ஆக முருகப்பெருமானுடைய கருணை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி அவர் திருவடிகளை போற்றி அடுத்த திருத்தலத்திற்கு செல்லுவோமாக. கட்சி அநேகதங்காவதம். இதுவும் காஞ்சிபுரத்துல அருகாமல் இருக்கிற ஒரு ஸ்தலம். இந்த படத்துல இருக்கிற ஸ்தலம் அதுவல்ல. அந்த கோயிலுக்கு கோபுரமே இல்லை. சிதலமடைந்த தலம். அநேகதம்னா யானை. யானைனா பிள்ளையார் விநாயகர். விநாயகர் பெருமான் வழிபட்ட புண்ணிய தலம் அநேகதம். விநாயகர் வழிபட்ட தலம் அநேகதம், அநேகதங்காவதம். இதே மாதிரி வடக்க ஒரு தலம் உண்டு. அதுதான் கௌரி குண்டம்னு சொல்லுவோம். கேதாரம் போற வழியில இருக்கிற அது அநேகதங்காவதம்னு பேரு. அதுல இருந்து வேறுபட்டதுனால இதற்கு கட்சி அநேகதங்காவதம். அங்கேயும் பிள்ளையார் விநாயகர் வழிபட்ட இடம். அநேகதம்னா யானை. அநேகதம் அப்படின்னா யானை.
காவதம்னா சோலை, காவதம். வல்லபையை பெருமான், விநாயக பெருமான் திருமணம் செய்த புண்ணிய தலம், வல்லபையை வழிபட்ட தலம், வல்லபையை மனம் புரிந்த வல்லப கணபதியாக, வல்லபையை திருமணம் செய்து விநாயகர் மணக்கோலத்தோடு வழிபட்ட புண்ணிய தலம். எத்தனை சோதனைகள் வந்தாலும், வாழ்க்கையில இடர்பாடு வந்தாலும், திருமண தடைகள், குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருந்தால் இந்த பெருமானை வழிபட்டால் நிச்சயமாக நீங்கும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த தலம், சுந்தர பெருமான் மட்டுமே பாடி இருக்கிற பதிகம் கிடைத்த தலம், வழிபாடு குன்றிய தலம். நம்முடைய அறக்கட்டளையின் சார்பாக நம்முடைய அன்பர்கள் இந்த கோயிலுக்கு நிறைய உதவிகளை, விளக்கரிப்பதற்கு எண்ணெய்களை, சிவாச்சாரியாருக்கு அமுது செய்வதற்கான அரிசிகளை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓனகாந்தன் தளி, கச்சிநெறி காரைக்காடு, அநேகதங்காவதம் போன்ற ஆலயங்களில் எல்லாம் காஞ்சிபுரம் அடியார்கள் மூலமாக இந்த ஆலயங்கள் எல்லாம் நம்முடைய அன்பர்களுடைய பெரும் உதவினாலே மிக சிறப்பாக காப்பாற்றப்படுகிறது என்ற செய்தியை தெரிவிக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம். அன்பர்கள் தெரிந்து கொள்வது நலம். நாம் வெறுமனையே பதிகம் மட்டும் பாடாமல் செயலிலும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த படிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், பெருமான் கருணையினாலே. அப்பேற்பட்ட அருமையான பதிகம் இது, ரொம்ப சிறப்பு வாய்ந்த பதிகம், சுந்தரர் பெருமான் பாடிய மிக அற்புதமான பதிகம். அதை விண்ணப்பம் செய்வோமாக. இந்த பதிகம் மிக சிறப்பு வாய்ந்த, தன்மை வாய்ந்த பதிகம். இதுவும் இந்தளம் தான். செழுநீர் வயல் முதுகுந்தினே செந்தமிழ் பாடிடைய மழுநீர் தடக்கை இந்த பொன்னாக்கும் கொள்ளாது உவந்த பொடிலிடரும் திருவாரூரில் வாசியும் பொன்னும் கொண்டோன் கெழுநீர் புகழ் திருவாரூரன் என்று நாம் கேட்பதுவே கேட்பதுவே கேட்பதுவே. பண் இந்தளம், ராகம் மாயாமாளவ கவலை. இந்த பதிகத்தை பாடணும்னு அவசியமே இல்லை, படிச்ச அவ்வளவு சந்தத்தோட பாடியிருப்பார். தேனை புரிந்துழல் செஞ்சடையம்பெரும் ஆனதிடம் திகழ எங்கனைய கோணையரித்தறி ஆடுமிடம் இடம் குல வானதிடம் குறையா மறையா மானையிடத்ததோர் கையனிடம் மத மாறுபட பொழி உம்பலை போல் ஆனை முறித்த பிரானதிடம் களி கட்சியனே கதங்காவதமே. இப்படி ஒரு சந்த முடுகோட பாடுவார். இது எப்படி வேணாலும் பாடலாம். தேனை புரிந்துழல் செஞ்சடையம்பெரும் ஆனதிடம் திகழைங்கனைய கோனையரித்தறியாடியிடம் குலவானதிடம் குறையா மறையா மானையிடத்ததோர் கையனிடம் மத மாறு மடப்பொழி மாறுபட பொழியும் மலை போல் ஆனை உரித்த பிரானதிடம் களி கட்சியனே கதங்காவதமே. தேனை புரிந்துழல் செஞ்சடையும் பெரும் மனதிடம் திகழைங்கனைய கோனையரித்தடி ஆடுமிடம் குலவானதிடம் குறையா மறையா மனையிடத்ததோர் கையனிடம் மத மாறுபட பொழியும் மலை போல் ஆனை உரித்த பிரானதிடம் களி கட்சிகனே கதங்காவதமே. இப்படி எந்த வகையிலையும் இந்த பதிகத்தை பாட முடியும். ஆனா சுந்தரர் பாடியது மாதிரி நாம் பாடுவோம் என்று சொல்லி முதல் பதிகத்தை பாடுவோம். இந்தளம்னா பித்தா பிறை சூடி
முதல்ல பண்ண அந்த நெய்யும் பாலும் இவையெல்லாம் இந்தளம். தேனை புரிந்துழல் செஞ்சடயம் பெருமானதிடம் திகழைங்கனைய கோணையறி தெரியாடியிடம் புலவானதிடம் குறையாமறைய மானகிடத்ததோ கையனிடம் மத மாறுபட பொழியும் மலை போல் ஆனை உரித்த பிரானதிடம் கலி கச்சியனே கதங்கவதமே கலி கச்சியனே கதங்காவதமே கலி கச்சியனே கதங்காவதமே ஏ ஏ குறுநடை கொழிகற்பகுவயன பேயுகந்தாட நின்றோரிகின்ற வேறு படக்குடகத்திலை எம்பலவான நின்றாடல் விரும்புமிடம் ஏறு விடை கொடி எம்பெருமான் இமையோர் பெருமான் உமையாள் கணவன் ஆறு சடை குடை அப்பு நிடோகளி கச்சியனே கதங்காவதமி களி கச்சியனே கதங்காவதமி ஏ ஏ கொடிகளிடை குயில் கூவுமிடம் மயிலாலுமிடம் மழுவாலுடைய கடிகொள் புனல் சொடை கொண்ட நுதல் கரை கண்டனிடம் திரை துண்ட முடி செடிகொள் வினை பகை தீருமிடம் திருவாகுமிடம் திருமார்பகல அடிகளிடம் அழல் வண்ணனிடம் கலி கச்சிகனே கதங்காவதமி களி கச்சியனே கதங்காவதமி களி கச்சியனே கதங்காவதமே பொங்கு நுழைந்தன வண்டரை கொண்டையும் கங்கையும் திங்களும் சூடு சட்டை மங்குள் நுழை மலை மங்கையை நங்கையை பங்கினில் சங்கமும் வந்தருள் செய் சங்கு குழைச்சவி கொண்டருவி திரள் பாயவியா தழல் போல் உடைத்தவன் அங்கை மழுத்திகள் கையனிடம் களி கச்சி அனே கதங்காவதமி களி கச்சி அனே கதங்காவதமே களி கச்சி அனே கதங்காவதமே ஏ பைத்த படைத்தலை பைத்த படத்தலை ஆடரவம் பயில்கின்ற இடம் பயில புகுவார் சித்தம் ஒரு நெறி வைத்த இடம் திகழ்கின்ற இடம் திருவானடிக்கே வைத்த மனத்தவர் பத்தர் மனம் கொள வைத்த இடம் மழுவாருடைய அத்தனிடம் மழு அண்ணனிடம் களி கச்சி அநேகதங்காவதமே களி கச்சி அநேகதங்காவதமே களி கச்சி அநேகதங்காவதமே களி கச்சி அநேகதங்காவதமே தண்டமுடை தருமன் தமர் எந்த மறை செய்யும் வன் துயர் திற்குமிடம் பிண்டமுடை பிறவி தலை நின்று நினைப்பவர் ஆக்கையை நிற்குமிடம் கண்டமுடை கரு நஞ்சை நுகர்ந்த பிரானதிடம் கடல் ஏழும் கடந்து அண்டமுடை பெருமானதிடம் களி கச்சி அநேகதங்காவதமி களி கச்சி அநேகதங்காவதமி கட்டு மயக்க மறுத்தவர் கை தொழுதேத்துமிடம் கதிரோ நொலியால் விட்ட இடம் விடை ஊர்தி இடம் குயில் பேடை தன் சேவலோடாடுமிடம் மட்டு மயங்கி அவிழ்ந்த மலர் ஒரு மாதவியோடு மனம் புணரும் அட்ட புயங்க பிரானதிடம் களி கச்சியனே கதங்காவதமி களி கச்சியனே கதங்காவதமி களி கச்சியனே கதங்காவதமே ஏ புள்ளியிடம் தொழுதுயும் எனாதவர் தம்புறம் ஒன்றும் பொடிப்படுத்த வில்லியிடம் விரவாதுயிர் முன்னும் வெங்காலனை கால் கொடு வீழ்ந்தவிய கொள்ளியிடம் குளிர் மாதவி மவள் புறாவ குலம் குரு கத்தி புன்னை அள்ளியிடம்
பெடை வண்டுறங்கும் களி கச்சி அநேகதங்காவதமே களி கச்சி அநேகதங்காவதமே களி கச்சி அநேகதங்காவதமே களி கச்சி அநேகதங்காவதமே சங்கையவர் புணர்தற்கரியான் தலவே நகையால் விரவாகுமிசே மங்கையவள் மகிழ சுடுகாட்டிடை நட்டம் நின்றாடிய சங்கரண்யம் மங்கையவன் அனல் ஏந்துபவன் கனல் சேரொளி என்னதோர் போய் அகல தங்கையவன் உரைகின்ற இடம் களி கச்சி அநேகதங்காவதமே மங்கையவன் அனலேந்துபவன் கனல் சேரொளி அன்னதோ சேர் அகல தங்க அங்கையவன் உரைகின்ற இடம் களி கச்சி அநேகதங்காவதமே களி கச்சி அநேகதங்காவதமே களி கச்சி அநேகதங்காவதமே வீடு பெற பல ஊழிகள் நின்று நினைக்கும் இடம் வினை தீரும் இடம் வீடு பெற பெரியோரதிடம் கொண்டு மேவினர் தங்களை கக்கும் இடம் பாடும் இடத்தடியார் புகழ் ஊரன் முறைத்த இம்மாலைகள் பத்தும் வல்லார் கூடும் இடம் சிவலோதனிடம் களி கச்சி அநேகதங்காவதமே களி கச்சி அநேகதங்காவதமே சிவலோகனிடம் களி கச்சி அநேகதங்காவதமே சிவலோகனிடம் அநேகதங்காவதமே. மிக அற்புதமான பதிகம் அது. அதுல அழகா சொல்றார். 7வது பாட்டுல 6வது பாட்டுல மிக அழகான ஒரு பதிகம் சொல்ற. 6வது பாட்டுலையும் தண்டமுடை தருமன் தமர்யன் தமரை செய்யும் வன் துயர் தீர்க்கும் இடம். கையில பெரிய தண்டமுடைய யமன் அடியாரை துன்பம் செய்கிற பொழுது அதை தீர்க்கின்ற இடம் இந்த அநேகதங்காவதம். பிண்டமுடை பிறவித்தலை நின்று இணைப்பவர் ஆக்கையை நீக்கும் இடம். இந்த பிண்டமாகிய குற்றமாகிய இந்த பிண்டமாகிய இந்த சதை உடம்ப இனிமே மறு ஜென்மம் எனக்கு வேண்டான்னு சொல்லுகிற அடியார்கள் இந்த கோயிலுக்கு வந்து இந்த சாமியை வழிபட்டா அவங்க உடம்போட பிறவியும் நீக்குவானா. நினைப்பவர் ஆக்கையை நீக்கும் இடம். கண்டமுடை கருநஞ்சை நுகர்ந்த பிரானதிடம். கடல் ஏழும் கடந்து அண்டமுடை பெருமானது இடம். களி கச்சி அநேகதங்காவதமே. கட்டு மயக்கம் அறுத்தவர் கை தொழுது எத்தும் இடம். கதிரோன் ஒளியால் கதிரோன் ஒளியால் கட்டு மயக்கம் மறுத்தவர் கை தொழுதேத்தும் இடம். கதிரோன் ஒளியால் விட்ட இடம். கதிரோன் ஒளி விட்ட இடம். விடை ஊர்தி இடம். குயில் பேடை தன் சேவலோடு ஆடும் இடம். மட்டு மயங்கி தேன் அவிழ்ந்து, மட்டுனா தேன், தேன் நிறைய வழிஞ்சி அவிழ்ந்த மலர்மே மாதவியோடு, மாதவினா ஒரு மலர், மாதவியோடு மனம் புணரும் அட்ட புயங்க பிரானது இடம். களி கச்சி அநேகதங்காவதமே. களி கச்சி அநேகதங்காவதமே. களின சிறப்பு, சிறப்போடு இருக்கிற காஞ்சிபுரம். களி கச்சி அநேகதங்காவதமே. பாடுவதற்கு மிக இன்பமான பதிகம் அது. எந்த வகையிலும் இந்த பதிகத்தை சந்த நடை உள்ளது.
சந்த முடுகு நடை, காவடி சிந்து போல பாட வேண்டியது ஏற்பட்ட பதிகம் அது. இப்படியெல்லாம் தேவாரத்துடைய சிறப்பை இந்த பிறவியில பாடி பயன்பெற வேண்டும் என்று சொல்லி பெரிய புராண பாடலை விண்ணப்பம் செய்வோமாக. அங்கன் அமர்வார் அநேகதங்காவதத்தை உள்ளனைந்து செங்கல் விடையார் தமை பணிந்து தேனை புரிந்து என்று எடுத்த தமிழ் தங்கும் இடமாம் என பாடி தாழ்ந்து இரவும் தானங்கள் பொங்குது காதலுடன் போற்றி புரிந்த பதியில் பொருந்தும் நாள் பொருந்தும் சித்தம்பலம். அம்சா நந்தியிலே அமைந்த தனதனந்த தத்தன தத்தம் தனக்கன தத்தம் தனத்தன தத்தம் தனத்தன தத்தம் தனத்தன தத்தம் தனதான தசை துருந்தொக்கு சட்டலை சட்டம் சரிய வெண்கொக்கு கொக்க நரைத்தும் தலையுடல் பைத்தல் புத்தலை நெக்கே திரியமாகி திரியமாகி தடி கொடுந்திக்கு அப்ப நடக்கும் தளர்வுறும் சித்த பித்த விருத்தம் தகைபெறும் பற்கொத்து உலகு அனைத்தும் அழலாமும் கழலாமும் அசலரும் செச்ச செச்சேயன சந்ததிகளும் சிச்சு சிச்சு என தங்கு அறிவையும் துத்து துத்துவென கண்டு உமியாமல் இமையா மற்று அறுவரும் நிந்திக்கத்தக்க பிறப்பிங்கு அலமலஞ்சை சிற்றமணி தண்டை அரையற விந்தத்தில் புக்கடை தற்கென்று அருள்வாயே முருக. புசை முடிந்தொக்கப்பறை இட்டு என் திசையினும் தத்த புத்தியினத்தும் குரகதம் கட்டி கிட்டி நடத்தும் கதிர்வேமி குலதரம்பு கொற்றை கணையிட்டு எழுந்து திரிபுரம் சுட்டு கொட்டை பறக்கும் புரிசு வந்திக்கு கட்சியில் நிற்கும் கதிர்வேல கதிர்வேல திசைமுகன் தட்டு பட்டழ வர்க்கும் சிகரியில் குத்து பட்டு வீழத்தண்டிரையலங்கத்து முக்குல விச்சென்று எதிரேறி எதிர் ஏறி சிரமதுங்கப்பொரு கட்டிகை இட்டன்று அவுணர் நெஞ்சிற்கு புத்தி கரை சிதறி நின்று எட்டி பொட்டல வெட்டும் பெருமாளே சிதறி நின்றட்டி பொட்டல வெட்டும் பெருமாளே பெருமாளே தசை துரும் தொக்கு கட்டளை சட்டம் சரியவன் கொக்கு கொக்க நரைத்தங்கு. வயசு ஆகாக சதைகள்லாம் சுருங்கி
இந்த உடம்பு என்கிற சட்டம் கொக்கு மாதிரி முடி நிறைச்சி, கொக்கு மாதிரி வெள்ளை வெளேன்னு கொக்கு கொக்க நரைத்து தலையுடல் பைத்தற்கு தற்பு தலை தக்கி திரியமாகி மும்மலங்களும் கலங்கி தடி கொடு கையில குச்சிய ஊன்றி தடியோடு திக்கு தப்ப நடக்கும் தளர்வுறும் சுத்த பித்த விருத்தன் வயதாகி தகை பெறும் பல் கொத்து கலன் அனைத்தும் கழலாமும் பல்லெல்லாம் விழுந்து பொக்கை வாயாக மாறி அசலரும் சச்சே சச்ச இப்படி உடம்போட மலசலம் போறானே அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணி செச்சே என சந்ததிகளும் சிச்சி சிச்சி என தங்கு அறிவையும் மகள் மனைவி எல்லாம் இவர் படுக்கையிலே போடுற இந்த மலசனங்களை எல்லாம் பார்த்து துத்து து து என்று துப்பி அறிவையும் துத்து துத்துவென கண்டு உமியாமை இந்த காட்சியெல்லாம் பார்க்காம அவரும் நிந்திக்க தக்க பிறப்பு இங்கு அலமலம் செச்சை சித்திரமணி தண்டை அறைய அரவிந்தத்தில் புக்கடைதற்கு என்று அருள்வாயே. செச்சை மலரணிந்த எல்லாம் வல்ல கந்தனே, உன் சித்திரமணி அந்த பாதத்திலே வந்து நான் அடைய வேண்டும். குசை முடிந்து ஒக்க பக்கரை இட்டென்று இசையினும் தத்த புத்தியை நத்தும் குரகதம் கட்டி கிட்டி நடத்தும் கதிர்நேமி. உலகங்களும் பறக்கக்கூடிய அந்த தேரிலே ஏறி சூரியன் சந்திரங்களை சக்கரமாக வைத்து ஒரு தேரை வடிவமைத்து குலரதம் புக்கு ஒற்றை கணையிட்டு மகாவிஷ்ணு என்கிற அந்த ஒரு கணையினாலே திரிபுரம் சுட்டு அந்த திரிபுரத்தை எரித்து திரிபுரத்தை எரித்து குரகலம் கதிர்நேமி குலரதம் புக்கு ஒன்றை கணையினையிட்டு திரிபுரம் சுட்டு கொட்டை பறக்கும் புழுதி பறக்க குரிசில் வந்திக்க அப்பேற்பட்ட சிவபெருமான் தன் குழந்தையை மடி மீது அமர்த்தி இருக்கிற இந்த கட்சியில் நிற்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கும் குமரகோட்டத்து கதிர்வேலா கதிர்வேலா திசைமுகன் தட்டு பட்டழவர்க்கும் சிகரியில் புத்து பட்ட விழத்தண்டு திரையலங்கத்து புக்குலவி சென்று எதிரேறி. திசைமுகன் பிரம்மா விட்டிட்ட தேவர்கள் எல்லாரும் அஞ்சி நடுங்க சிரமதுங்க பொற்கட்டிகை இட்டன்று அமுணர் நெஞ்சு குத்தி கரை கட்கண் கரை கண்கள் சிதறி நின்று எட்டி பொட்டு எழ வெட்டும் பெருமாளே பெருமாளே. அப்படி அசுரர்களை எல்லாம் வென்ற சூரர்களை வென்ற எங்கள் சுப்பிரமணிய வேளே என்று சொல்லுகிறார் அருணகிரி பெருமான். அவர் திருவடிகளை வணங்கி இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம் ஆகுக. திருச்சிற்றம்பலம். சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியனுடைய பணிவன்பான வணக்கம். இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய வணக்கம். வேயன தோளுமை பங்கனை வீர்தனை ஆயிரம் பேருடை அண்ணலை அழகனை ஆயிரம் பேருடை அண்ணலை அழகனை வாயினால் இனிமையாய் வாழ்த்துவர் கருணையில் தாயினர் சிவாக்கரர் தன்கழல் போற்றியே. வாயினால் இனிமையாய் வாழ்த்துவர் கருணையில் தாயினர் சிவாக்கரர் தன்கழல் போற்றியே. சுவாமியுடைய கருணையினால் தான் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது.
பல தடைகளையும் தாண்டி சுவாமிகள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதே நேரில வந்து கேட்கின்ற அன்பர்கள் எல்லோரும் பெரும்பேறு பெற்றவர்கள். சுவாமிகள் இன்று நம்மை திருவோணகாந்தன் தளி என்னும் அற்புதமான தலத்துக்கு அழைத்துச் சென்றார்கள். அசுரர் வழிபட்டு பேறு பெற்ற தலம். பாணாசுரன் என்னும் அசுரன் பெரும் கொடுமைகள் செய்து வந்தான். அவனது தளபதிகளாய் இருந்த ஓணன் காந்தன் என்னும் இருவர்கள் இந்த தலத்திலே வந்து வழிபட்டு பேறு பெற்றார்கள் என்று சுவாமிகள் சொன்னார்கள். தேவர்கள் உலக நன்மைக்காக இறைவனை வழிபடுவார்கள். ஆனால் அசுரர்கள் தமது சுய நன்மைக்காகவே இறைவனை வழிபடுவார்கள். அதனால் அவர்கள் வழிபடும் தலங்கள் சிறப்பாக அமைவதில்லை என்று சுவாமிகள் சொன்னி, அதுபோலவே இந்த தலமும் பல்லாண்டு காலம் மக்களின் வழிபாட்டுக்கு உடையதாக இருக்கவில்லை என்றும், அண்மையில் தான் இது மக்கள் வழிபாடுகின்ற இடமாக மாறி இருக்கின்றது என்றெல்லாம் விவரமாக சொன்னார்கள். சுந்தரர் இத்தலத்துக்கு வந்து வழிபட்டு புளிய மரத்தின் கீழ் இருந்தபோது இறைவன் காற்று வடிவில் வந்து புளியம் பழங்களை அவர் மீது விழச் செய்தார். சுந்தரர் பழங்களின் கோதுகளை உடைத்து பார்த்தபோது அவை பொன்னாக இருக்க கண்டதாக தலபுராணம் சொல்கிறது என்று சுவாமிகள் அந்த தலபுராண வரலாற்றையும் சிறப்பாக சொன்னார்கள். இந்த தலத்திலே சுந்தரர் அருளிய நெல்லும் பாலும் என்று தொடங்கும் பதியத்தை இந்திர பண்ணிலே சுவாமிகள் உளமுருக பாடினார்கள். அடுத்து அருணகிரிநாதர் அருளிய செடியுடம் பத்தி என்று தொடங்கும் காஞ்சிபுர திருப்புகழை கல்யாணி ராகத்திலே சிறப்பாக பாடி அதற்கும் பொருள் சொன்னார்கள். நேற்று அருணகிரிநாதரது குருபூசை என்று சுவாமிகள் சொல்லி அதையும் நாங்கள் வழிபட வைத்தார்கள். அங்கிருந்து அடியொற்றை திரு அநேக தங்காவதம் என்னும் தலத்துக்கு சுவாமிகளின் பின்னாலே சென்றோம். அநேகதம் என்றால் யானை, இங்கு இது பிள்ளையாரை குறிக்கும். காவதம் என்றால் சோலை. பிள்ளையார் வெள்ளவையை மணிமுடித்து இறைவனை வழிபட்ட தலம் என்று இந்த தலத்தை பற்றிய வரலாறை சொல்லி, இந்த தலம் இப்போது வழிபாடு குன்றிய தலமாக இருக்கின்றது. சுவாமிகளின் காஞ்சிபுர அடியார்கள் மூலமாக திருவழிக்கெரித்தல், திருவமுது படைத்தல் ஆகிய பணிகளை செய்கிறார்கள் என்ற அருமையான செய்தியையும் சுவாமிகள் சொன்னார்கள். இதை கேட்கும் போது உளம் நெகிழ்ந்தது. இத்தலத்திலே சுந்தரர் அருளிய தேனை புரிந்துள்ளல் என்று தொடங்கும் பதியத்தை இந்த பண்ணிலே சுவாமிகள் எழுச்சியுடன் பாடினார்கள். இந்த பதியத்தை பலவிதமாக பாடலாம் என்று சுவாமிகள் பாடி காட்டியுமை மிக மிகச் சிறப்பாக இருந்தது. 2 பாடல்களுக்கும் சுவாமிகள் இந்த பதியத்திலே இருந்து அருமையாக பொருள் சொன்னார்கள். இந்த 2 பாடல்களையும் மனதிலே நாங்கள் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து தசை துரு தொக்கு என்று தொடங்கும் திருப்புகழை ஹம்சானந்தி நாகத்திலே நெக்குருக பாடி அந்த பாடலுக்கும் பொருள் சொன்னார்கள். மிகவும் கடுமையான சந்தமுடைய பாடல் என்று தோன்றியது. இருந்தாலும் சுவாமிகள் விளக்கமாக சொல்லி விளங்கப்படுத்திய போது அந்த பாடலின் எளிமை தெரிந்தது. இப்படியாக இன்றைய நிகழ்ச்சி இன்றைய வழிபாடு மிகவும் அருமையாக அமைந்திருக்கின்றது. சுவாமிகள் அருமையாக இந்த அருளாசியை வழங்கி இருக்கின்றார்கள். தன்னுடைய பல வேலைகளுக்கும் மத்தியிலும் எமக்காக தவறாது நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை, இந்த வழிபாட்டை, அருளாசியை வழங்கி கொண்டிருக்கின்ற சுவாமிகளுடைய பெருங்கருணையை வியந்து போற்றி அவருடைய பொன்னார் திருவடியை மீண்டும் பணிந்து வணங்கி அவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். நன்றி சுவாமி, நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை வழிபாட்டை நிறைவு செய்ய மங்களம் பாட கௌரி ஸ்ரீராமன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. திருச்சிற்றம்பலம். பொன்னங்கடுக்கை முடிப்பை புனிதற்கு அமைக்கும் பொருளன்றே, மின்னும் கலநாடைகள் பிறவும் வேறு தனக்கென்று அமையாமே, மண்ணும் தலைவன் பூசனையின் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோனடி தாமரை தொழுவான். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.
தென்னாட்டுடைய சிவனே போற்றி. போற்றி. மதுரை அரசே போற்றி. எந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. கண்ணி கூரன் காண்க அவாய் கனகத்திரளே போற்றி. நகர் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு சூழ்க.